அடுத்தது அன்பான சகோதரர்களே, பிரதானமான அடுத்த ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் ஐ யுதஹிய, நீங்கள் தில் ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டுவிட்டால் உங்களே ஒருவர் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வைத்து விட்டீர்கள் சொன்னால் ஃபல் யும்சிக் மின் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி, உங்களுடைய முடிகளை களைய வேண்டாம், உங்களுடைய நகங்களை நீங்கள் களைய வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். எனவே யாருக்கெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் உதுஹியாவுடைய நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய ஆசை வைக்க வேண்டும். ஹாக்கிம்லே இப்னு மாஜாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், மன் வஜத ஸஆத்தன் லிஐ யுதஹிய, யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்து ஃபலம் யுதஹி, அவர்கள் உதுஹியா கொடுக்கவில்லையோ, ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது ஃபலா யஹ்துர் முஸல்லானா, அவர் நாங்கள் தொழக்கூடிய இடங்களுக்கு அவர் சமூகம் தர வேண்டாம். இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாங்கள் தொழும் இடங்களுக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். ஏன் உதுஹியாவுடைய அமல் பிரதானமான அமல், இது அல்லாஹ்வுடைய ஷஆயிர்ல உள்ளது. வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அந்த ஷஆயிர்களை அடையாள சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துகிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே இறையச்சம் இருக்கிறது என்பது அடையாளம் என்பார் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உதுஹியாவுடைய அமலை தடுப்பதற்கு பலரும் பல முயற்சிகள் செய்தார்கள். அல்லாஹ் அவனுடைய கடமையை நிறைவேற்ற வைக்க வேண்டும், அவன் விரும்பக்கூடிய அமல் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடினான். இன்று எமக்கு இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்திருக்கிறது. பலருடைய முயற்சி, பலரும் இதனை நிப்பாட்டுவதற்காக வேண்டி பலரும் முயற்சி செய்தார்கள். தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வலைத்தளங்களிலே பதிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான். உதுஹியா என்னுடைய அமல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது இராக்கத்து தம், இரத்தத்தை ஓட்டுவது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் இரத்தம் ஓட்டக்கூடிய அமல். ஆடு மாடுகளை ஒட்டகங்களை அல்லாஹ்வுக்காகவே நீ குர்பானி உதுஹியா கொடுக்கக்கூடிய அமல் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதனால தான் தன்னுடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஃபாத்திமா கூமி இலா உதுஹியத்திகி வஷ்ஹதி அலைஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் உதுஹியா கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நீங்கள் உதுஹியா கொடுக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் சமூகம் கொடுங்கள். ஏன், அந்த உதுஹியாவுடைய பிராணியிலிருந்து அந்த அறுக்கக்கூடிய சமயம் அந்த இரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஹிர்ஸை அடைந்து விடுகிறது. அந்த உதுஹியா கபூலியத்தை அடைந்து விடுகிறது. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு பாக்கியமான ஒரு அமல், எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 9 தடவைகள் இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2 இருந்து இந்த உதுஹியாவுடைய அமல் இது சுன்னத்தாக்கப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரும் வரைக்கும் இந்த உதுஹியாவுடைய அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள்.